ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இது டாக் டு டாக்டர் லட்சுமணன் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பக்கவாதம், இதய அடைப்பு, இந்த இரண்டையும் வராமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு. அதை பற்றி தாங்க இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி இது பொதுவாக பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து காமன் இது ஆயிடுச்சுங்க இல்லையா? முன்னாடிலாம் நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்தில் ஒரு 1000ல் வந்து ஒரு பேருக்கு அப்படி ஹார்ட் அட்டாக் வந்து வந்துட்டு இருந்தது இல்லையா? இன்றைக்கி வந்து அது காமன். ஓகேவா? ஸோ நம்ம அதை வந்து எப்படிங்க இது ஸ்டாப் பண்ணலாம்? அதுக்கு உணவுப் பொருள், ஒரு முக்கியமான ஒரு உணவு பற்றி தாங்க நான் இன்றைக்கி இது உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். இந்த உணவுப் பொருளானது நம்ம ஏற்கனவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனுடைய அளவை கூடுதலாக வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது. இந்த உணவுப் பொருள் வேறு ஒன்றும் இல்லைங்க, இஞ்சி வெள்ளைப்பூடு. இன்றைக்கி இஞ்சி வெள்ளைப்பூடுங்கிறது வந்து காமனுங்க. நம்ம எல்லா பொருட்களுக்கும் முக்கியமாக வந்து ஒரு நான்வெஜ் ஐட்டங்களில் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ்ஜு கூடுதலாக சாப்பிட்றோம், அதில் இஞ்சி வெள்ளைப்பூடு கூடுதலாக வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது எப்படிங்க டாக்டர் கொழுப்பு வந்து சேருது? இது ஒரு குட் கொஸ்டின்ங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடுக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குங்க. அந்த கண்டென்ட் நம்ம பாடியில் போகும்போது ஃபேட்டு அளவு வந்து கம்மி பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கன் மட்டன் அதில் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு அளவு வந்து என்ன பண்ணுறோம், கம்மியாக சேர்த்துக்கிட்டு ஃபேட்டு கண்டென்ட்டை பாடியில் கூடுதலாக சாப்பிடுகிறோம். இப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபேட்டு அதாவது கொழுப்பு உள்ள ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு பேருக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு வந்து இது சாப்பிட்றோம் இல்லையா? அதனால் அப்படின்னா இஞ்சி வெள்ளைப்பூடை வந்து செப்பரேட், அதாவது அதை தனியாக வந்து சாப்பிட வேண்டும். அது எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, காலையில் வந்து வெறும் வயிற்றில் இஞ்சி வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அம்மி இருக்கும் இல்லையா, அம்மியில் வச்சும் இது பண்ணி அரைச்சி அதை வந்து சாப்பிடலாம். அதை வந்து இதில் ஹனி கூட, இது அல்சர் உள்ளவங்க இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா இது அல்சர் உள்ளவங்களுக்கு இது வந்து கூட்டி விட்டுரும், அதனால் வேண்டாம். ஆனால் இதை வந்து ஹனி கூடுதலாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு அளவு கம்மியாக இதை வந்து சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் வந்து ஸ்டாப் பண்ணுதுங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து அதில் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து சாறு கூட வந்து ஹனி கூடுதலாக இது வந்து சேர்த்துக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்சர் உள்ளவங்க இஞ்சி வெள்ளைப்பூடு சாரை கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு ஹனியை கூடுதலாக வந்து சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு நார்மலாக உள்ளவங்க ஒரு மீடியம் லெவலில் ஹனியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஹனி இல்லாமல் இஞ்சி வெள்ளைப்பூடு சாறு வந்து சாப்பிடக்கூடாது. அது அல்சர் இல்லாதவங்களுக்கு அல்சரை அது உண்டு பண்ணும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஸோ நம்ம இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு சாறை வந்து அட்லீஸ்ட் வந்து வாரத்துக்கு இது ஒரு டெய்லி சாப்பிடணும்னு இல்லைங்க. ஏன்னா ஒரு டெய்லி சாப்பிட்டா அது ஸ்டொமக்குக்கு வந்து நல்லதில்லை. ஒரு 3 நாள் இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை வந்து சாப்பிட்டு வரலாம். அப்படி வந்தீங்கன்னா இது ஒரு 6 மாதத்துக்கு நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் வந்து இது ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா நேச்சுரலாகவே இந்த இஞ்சி வெள்ளைப்பூடில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டை கம்மி பண்ணக்கூடிய வந்து கண்டென்ட் இருக்குங்க. அந்த கண்டென்ட் போய் என்ன பண்ணால் ஃபேட்டை வந்து ஒரு ஸ்டோர் பண்ணாது. அப்படி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இது வந்து இரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாயும் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த இரத்த குழாயிலும் அடைப்பு ஏதாவது இருந்தாலும் அதை நீக்கிவிடும். இஞ்சி வெள்ளைப்பூடு சாரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹனி கூடுதலாக சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா என்னாகும் அப்படின்னா, நம்மளுடைய வந்து பாடியில் உள்ள ஃபேட்டு கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து குறையும். அப்போ நீங்கள் சொல்லலாம் ஒரே மாதத்தில் குறையுமா? நிச்சயமாக இது வந்து குறையாதுங்க. இதுக்கு ஒரு 6 மாதமாவது வேணும். ஏன்னா நம்ம பல வந்து வருஷமாக ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா பாடியில், அதனால் வந்து கொஞ்சமாக தான் குறையும். மினிமம் அதுக்கு 6 மாதமாவது வேணும். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் அறவே கம்மியாக்கப்படுகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு முக்கியமான இதாகி போயிடுச்சு இல்லையா? எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வர மாதிரி இருக்குது, முக்கியமாக ஹார்ட் அட்டாக்கு. அதனால் அதை நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இது பாருங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே என்னோடய பல வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா அது நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணால் அது வந்து நமக்கு மட்டும்தான். இப்போ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணோன்னா எல்லோரும் இதை பயன்படுத்துவாங்க இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணோன்னா இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அனைவரையும் சென்று அடையும். அனைவரும் நோயின்றி ஆரோக்கியமான வாழ்வு வாழ எனது வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.